வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கார வடிசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அக்கார வடிசல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எதில் நம்ம அரிசியை அளக்குறோமோ, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மெஷர்மெண்ட்லேயே, அதே பங்கு, அந்த அளக்கிற அளவிலேயே எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. ஸோ நான் 100 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா களைஞ்சு ஊற வச்சு ஃபுல்லாக தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 25 கிராம், அதாவது 1 பங்கு அரிசி 1/4 பங்கு பாசிப்பருப்பு. வெல்லம், சர்க்கரை, இனிப்புக்கு ரெண்டுமே தான் யூஸ் பண்ண போகிறோம். எவ்வளவு வெல்லம் அப்படின்னு பார்த்தா 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன், 50 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளவு அரிசியும் பருப்பும் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு அரை சிட்டிகை கலர், அதாவது ஃபுட் கலர், ஆரஞ்சு ரெட்டு கலர், அரை சிட்டிகை பச்சை கற்பூரம் நல்லா பொடி பண்ணி வச்சது, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி, முந்திரி பருப்பு உடைச்சது ஒரு 20 பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், நெய் ஒரு 100 ml. இப்போ இந்த அரிசி பருப்பை நம்ம எதில் வேக போட போகிறோம் அப்படின்னா பால். இப்போ அந்த பால் எவ்வளவு அளவு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அரிசி நம்ம எவ்வளவு எடுத்துருக்கோமோ அதே மாதிரி 4 பங்கு நம்ம வேக விடுறதுக்கு. அந்த 4 பங்கில் 3 பங்கு காய்ச்சின பால், 1 பங்கு தண்ணி. ஸோ ஒரு பங்கு அரிசிக்கு 4 பங்கு அந்த திரவம் எடுத்துக்க போகிறோம். 3 பங்கு பால், 1 பங்கு தண்ணி. அதான் நமக்கு ரேஷியோ. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, நெய் இருக்குல்ல, கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் விட்டு பாசிப்பருப்பை வாசனை வர மாதிரி கலர் மாறாமல் வறுத்துக்க போகிறோம். கலர் மாறாமல் நல்ல வாசனை வரணும், நெய்யில் வறுத்துக்கணும். கலர் மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு ரோஸ்டான வாசனை அடிக்கும். கலர் சேஞ்ச் ஆகாமையே நம்ம இதை வறுத்துக்கலாம். இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வடித்து வச்ச பச்சரிசி இருக்குல்ல, அதையும் போட்டு ஒரு பெரட்டிக்க போகிறோம். நல்லா அப்படியே அந்த பாசிப்பருப்பு நெய்யோடு சேர்ந்து வாசனை வருது எனக்கு. இன்னும் கொஞ்சம் அளவு தானே நம்ம பருப்பு எடுத்துருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே அந்த ஸ்மெல் வந்தாச்சு எனக்கு. இது கூட இப்போ நம்ம என்ன போட்டுடலாம் அப்படின்னா, வடித்து வச்ச அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டுறேன். ஒரு பரட்டி வச்சுக்கலாம். ரொம்ப இது வறுபடணும் அப்படிங்கிற பதமெல்லாம் கிடையாது, லைட்டாக ஒரு பரட்டு. பரட்டிட்டு இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த 3 பங்கு பால் 1 பங்கு தண்ணி, அந்த கலவையை கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய குக்கராக எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நான் 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் அந்த பால் ப்ளஸ் தண்ணி அதை ஊற்றி கொதி வரும்பொழுது நம்ம இந்த அரிசியையும் பருப்பையும் அதில் போட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டு அதை வேக வைக்க போகிறோம். ஸோ நான் அந்த பாலும் தண்ணியும் போட்ட கலவை கொதி வரும்பொழுது காமிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்துட்ட அந்த பால் தண்ணி அந்த கலவை கொதி வந்துருச்சு. நான் சிம்மில் வச்சுருக்கேன், பால் பொங்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஏன் குக்கர் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிறது பால், அது போக இந்த கலவை நிறைய நம்ம அந்த திரவம் நிறைய ஊற்றுறோம். ஸோ ரொம்ப நாள் இது அடுப்பில் வைக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு வெளியில் அந்த விசில் சவுண்டு வரும்பொழுது ரொம்ப சின்ன குக்கராக இருந்தால் அப்படியே வெளியில் பீச்சு அடிக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கராக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பாலும் தண்ணியும் சேர்ந்த கலவை கொதிக்கிறதுனால நம்ம அந்த அரிசி பருப்பை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். மூடிட்டு சிம்மில் வச்சு 15 நிமிஷம்
நீங்கள் வந்து இடையில விசில் வந்தா அப்படின்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்க வேண்டாம். சிம்மில் வச்சு நல்லா 15 நிமிஷம் இதை வந்து நம்ம விட்டுடலாம். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தானாகவே அது வந்து அந்த ப்ரெஷர் வந்து போகணும். ஸோ இப்போ நான் அதில் அரிசி பருப்பு கலவையை போட்டுட்டேன். இதை வந்து இப்போ குக்கரை மூட போகிறேன். இதை வந்து மூடிட்டு சிம்லேயே வந்து நம்ம கரெக்டாக 15 நிமிஷம் விட போகிறோம். நான் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களில் ஏலக்காய் வந்து சொல்ல மறந்து போச்சு. தேவையான பொருட்களில் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். ஸோ இப்போ இதை வந்து சிம்மில் 15 மினிட்ஸ் இருக்கட்டும். இன்னொன்று, இப்போ இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப முக்கியமாக நான் எதுக்கு செய்கிறேன் அப்படின்னா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ். நாங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. இது வந்து அந்த வியூவர்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸோட சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் எங்களால் வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியாது. ரொம்ப 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 ஆர்த்தி கஃபேனுடைய தேங்க்ஸ். அதுக்காக தான் இந்த ஸ்வீட்டை நீங்கள் அதை வந்து எல்லோரும் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். பட் தெரியாது. அதனால் நீங்கள் எல்லாம் ஆர்த்தி கஃபே சார்பாக உங்கள் வீட்டில் அந்த அக்கார வடிசல் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ 15 மினிட்ஸ் கழித்து எல்லா ஆவியும் அந்த ப்ரெஷரும் போனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ தானாகவே எல்லா ஆவியும் போயிடுச்சு. இப்போ திறக்கிறேன். திறக்கும்போது இது கொஞ்சம் இப்படி தான் கெட்டியாக இருக்கும். இது சூடாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு கரண்டியால் மசிச்சுக்கலாம். இது பால் கீழே நம்ம ஊற்றிருக்கறனால அந்த கலர் இருக்குது. இதை வந்து நல்லா மசிஞ்சிடும். இது கூட நம்ம வந்து இந்த வெல்லம் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த வெல்லத்தை 100 ml தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பாகு பதம்லாம் கிடையாது. இது ஒரு நிமிஷம் கொதித்தாலும் நல்லது தான். ஸோ ஒரு 1 மினிட் அது வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதை வந்து நல்லா மசிச்சிடலாம். நல்லா அப்படியே மசிஞ்சிரும். நல்லா வெந்துருச்சு, குழைய வெந்தாச்சு, மசிஞ்சிருச்சு. இது சூடாக இருக்கும்பொழுதே நம்ம இதில் வந்து அந்த கலர் தண்ணியை வந்து கொஞ்சமாக, அந்த கலரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை ஊற்றிடலாம். அதை போட்டுடலாம். ஜாதிக்காய் பொடி, அந்த பச்சை கற்பூரம் அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு நெய், நம்ம முந்திரி பருப்பையும் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் எல்லாத்தையுமே கொஞ்சமாக சேர்த்துருவோம். எடுத்து வச்சுருந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடலாம். சர்க்கரை. ஸோ இப்போ இந்த பாகை வந்து இதில் நம்ம அப்படியே வடிகட்டி விட்டுடலாம். இது வந்து நம்ம சூடாக இருக்கும்போதே செஞ்சிடணும். இது எல்லாத்தையுமே அது ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மசிக்கிறதுக்கெலாம் வராது. ஸோ இப்போ வந்து வெல்லத்தை நான் அதில் அப்படியே வடிகட்டி ஊற்றிடுறேன். அடுப்பை நிறுத்திட்டேன். வெல்லத்தில் கண்டிப்பாக மண் இருக்கும். நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா நரநரப்பு இருக்கும், சாப்பிடவே முடியாது. அதனால் எப்பொழுதுமே வெல்லத்தை வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி தான் பயன்படுத்தணும். அப்படியே டைரெக்டாக வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். ஸோ இதில் நான் எடுத்துருக்கிற தண்ணி இன்னொரு வெல்லத்துக்காக ஒரு 100 ml தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து வெல்லத்தோடு சேர்த்து அந்த காய்ச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து நல்லா கலக்கிடுவோம். இது இப்படி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் டைம் ஆனோன்னே அப்படியே இறுகிக்கும். அக்கார வடிசல் வாசனை கம 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 கமன்னு சூப்பராக ஒரு ஃபெஸ்டிவலுடைய வாசனையை கொடுக்குது. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்காக வாசனையாக கம கமன்னு நம்ம ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் அகெயின் ஆல் வியூவர்ஸ், ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கு. நீங்களும் இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. டைம் ஆக ஆக இது வந்து அப்படியே கெட்டி கொடுத்துக்கும். நீங்கள் எப்போ வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் பரிமாறத்துக்கு முன்னாடி லைட்டாக தேவைப்பட்டால் கொஞ்சம் சூடாக பால் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போயே கொஞ்சம் வந்து நம்ம சேர்த்ததுக்கு அப்படியே கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு. அருமையான ஃபென்டாஸ்டிக்கான அக்கார வடிசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம பாக்கி இன்னும் கொஞ்சம் நெய் வச்சுருக்கேன், அதையும் நான் அதில் ஊற்றிடலாம். சூப்பராக கமகமக்கும் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இதில் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். நெய் வாசனை, வெள்ளை வாசனை, சர்க்கரை வாசனை, ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்ந்து அருமையாக ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபீஸ் கிச்சன் தேடி வரத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் சஜஷன்ஸ், கமெண்ட்ஸ் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.